வணக்கம். நான் பிரகாஷ் பேசுறேன். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்திருந்தோம். அதுல அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம் இதோட கம்பேரிசன் பார்த்தோம். எது கூட அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்க போர் வாட்டர் ஃபெசிலிட்டிய பேஸ் பண்ணி என்ன மாரி டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் வரும் அப்டின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்த பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த 3மே எப்டி இன்டகிரேட் ஆகுது? எப்டி இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுது? அப்டிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்ல இருந்தே நம்ம இத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் அண்ட் கேஸ் பத்தி. ஸோ நம்ம இதுதான் நம்ம பார்த்திருந்தோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 கரெக்ட்டுங்களா? எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்லிங், ஸ்டோரேஜ் ஆர் கேதரிங், கன்சம்ப்ஷன் ஆர் ப்ராசஸிங். ஸோ இதுதான் 3 முக்கியமான ஸ்டேஜஸ். இது வந்து வீட பொறுத்தவரைக்கும் ஒரு போர் வாட்டர் எடுக்கிறது. சரியா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்ப நம்ம வாட்டர் பொறுத்தவரைக்கும் 2மே பூமியிலேருந்து தான் கிடைக்குது. கிளியரா அதில உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த பிரசன்டேஷன்ல பூமிக்கு ஆ அடியில வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் இருக்கு வாட்டர் இருக்கு. அப்புறம் க்ரூட் இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இப்ப அந்த க்ரூடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் க்ரூட் மட்டும் இருக்கா? இல்ல. அது கூட வேற என்னலாம் இருக்கு? க்ரூட் கூட. க்ரூட்னா என்ன? ஆயில், வாட்டர், கேஸ், மட்டு. மட்டுன்னா என்ன? மண்ணு. இந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு க்ரூடு. சரிங்களா? இதுவும் எங்கேருந்து கிடைக்குது? பூமிக்கு அடியில எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி எங்க இருக்கு எண்ணெய் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்கல்ல. நம்ம எப்படி தண்ணி கண்டுபிடிக்கிறோம்? அதே மாதிரி நீரோட்டம் பார்க்குற மாதிரி. அதுக்கும் பலதரப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து சேட்டலைட்டோட உதவியால ஈஸியா ஃபைண்ட் இட் பண்ணிடுறாங்க அதெல்லாம். சரியா? ஃபைன். இப்ப இந்த எண்ணெய் வயல்லேருந்து நமக்கு வெளியில க்ரூட வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறோம். இங்க நம்ம ஒரு மோட்டர் பம்ப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும். எங்க வீட்ல. ஏன்? அதுல உள்ள இருந்து வெளிய வர்றது தண்ணி தான். கரெக்ட்டா? அதுல எதுவும் கிடையாது. ஆனா, இங்க வெல்லெடுங்கிற ஒரு டிவைஸ நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்றோம். எதுக்கு? ஏன்னா, நம்ம உள்ள இருந்து தண்ணிய உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இங்க க்ரூட நம்ம உறிஞ்சி எடுக்க போறதில்ல. ஏன்? ஏன்னா, உள்ள வந்து அது கூட என்ன இருக்கு? கேஸு. கரெக்ட்டா? உள்ள இருந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு கொக்கோ கோலா பாட்டிலும், இல்ல ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கிடுங்க. வாட்டர் பாட்டில நீங்க என்ன வேணா உருட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. தண்ணிய தொறந்து நம்ம குடிச்சிடலாம். ஆனா, இதே ஒரு கொக்கோ கோலா பாட்டிலோ, பெப்சி பாட்டிலோ நீங்க நல்லா குலுக்கியோ, ஷேக் பண்ணியோ நீங்க தொறக்க முடியுமா? ஃபுல்லா டைட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு பூமிக்கு அடியில இந்த எண்ணெய் கிணறுகுள்ள உள்ள இருக்கிற இந்த க்ரூட் ஆனது ஃபுல் டைட்ல இருக்கும். ஓகேங்களா? நல்லா வந்து அழுத்தத்துல இருக்கும். பிரஷர்ல இருக்கும். அப்ப அதுல ஹோல்ஸ் போடுறப்ப என்ன ஆகும்? பீய்ச்சி வெளிய அடிக்கும். ஓகே. அது வெளிய வர்றது அவ்ளோ ஃபோர்ஸா இருக்கும். ஸோ, அத கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் தான் இந்த வெல்லெட். இத வெல்லெட்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ, இந்த பிரசன்டேஷன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்ச பிறகு ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகும். ட்ரில்லிங் முடிஞ்ச பிறகு வெல்லெட்ட மேல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த வெல்லெட்டுங்கிறது என்னது? அது வந்து ஒரு மல்டிபிள் வால்வ் லேயர் உள்ள ஒரு டிவைஸ். ஸோ, உள்ளருந்து வெளிய வர்றத கண்ட்ரோல் பண்றதுக்கு, நமக்கு தேவையான அளவுக்கு புரொடக்ஷன் பண்றதுக்கு. ஸோ, ஆயில் அண்ட் கேஸ் புரொடக்ஷன்ங்கிறது இங்கருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்? எல்லாமே கம்பேரிசன் தான். சரிங்களா? உங்களுக்கு அதுக்காக தான் புரியிற மாரி ரொம்ப கம்பேரிசனோட குடுத்துருக்கேன் உங்களுக்கு. அ மோட்டார் பம்ப்லேருந்து என்ன பண்ணுவோம்? தண்ணிய மேல ஸ்டோரேஜ் டேங்க்கு கொண்டு போவோம். அவ்வளோதான். கரெக்ட்டா? அதே மாரி இங்கேயும் வெல்லெட்லேருந்து தேவையான அளவுக்கு அந்த ஃப்ளூயிட, அந்த க்ரூட கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு கொண்டு போவோம். இந்த ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போய் என்னென்ன விடும்? ஆயில், கேஸ், வாட்டர், மட் எல்லாம் சேர்ந்த கலவை போய் உள்ள விழும். சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டேங்க்ஸ். சரிங்களா? உங்களுக்கு பிக்சர்ஸ்லாம் வேணும்னா, நீங்க Googleல தட்டி பார்த்தீங்கன்னாவே வரும். நெறைய பிக்சர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஒன்ஸ் அந்த டேங்க்ல வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண பிறகு, அது என்ன பண்ணுவாங்க? ஒரு பம்ப் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பு, ரெசிப்ரோகேட்டிவ் பம்பு, இந்த பம்ப்ஸ பத்திலாம் வந்து நான் டீட்டெயில்டா ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து நெறைய பிரசன்டேஷன் வந்து நம்ம இங்க வீடியோவா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். சரிங்களா? ஒவ்வொன்னுத்துக்குமே டீட்டெயில்டா இருக்கும். ரொம்ப எளிமையா புரியிற மாரி இருக்கும்.
அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க? என்ன மாரி டைப் ஆஃப் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? எதுக்கு பண்ணுவாங்க? ஸோ அது மூலமா வந்து அத இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு வந்து எப்படி அதுக்கு வந்து மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க? அத வந்து எப்படி வந்து ஒரு பிரச்சனை ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணுவாங்க? இப்படி எண்ட் டூ எண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு பம்புக்கு மட்டுமே. இதே மாதிரி எல்லா எக்விப்மென்ட்ஸ்க்குமே வந்து நம்ம இண்டிவிஜுவலா வீடியோஸ் இருக்கும் நம்மளோட சேனல்ல. சரியா? ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கன்டினியூஸா நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு இலகுவா இருக்கும். சரியா? ரைட். ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து செப்பரேட்டர்ன்னு சொல்லி ஒரு அ எக்விப்மென்ட்குள்ள அனுப்புவாங்க. அது ஒரு டிவைஸ். ஸோ டிவைஸ்ன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய டேங்க். உருளை வடிவத்தில பெரிய டேங்கா இருக்கும். ஒரு சேம்பர், பெரிய சேம்பர். சரிங்களா? அந்த சேம்பர் உள்ள அனுப்புறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேம்பருக்குள்ள ஒரு தடுப்பு இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. ஆயில் அண்ட் கேஸ் செப்பரேட்டர்ன்னு போடுங்க. Googleல நெறைய வீடியோஸ் வரும். நெறைய உங்களுக்கு இமேஜஸ்லாம் வரும். தேடுங்க. நெறைய தேடுங்க. நான் உங்களுக்கு எளிமையா புரியிற அளவுக்கு தான் நான் உங்களுக்கு இதுல இந்த வீடியோஸ்ல நான் சொல்லி தரேன். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த செப்பரேட்டர் உள்ள அந்த க்ரூட் ஆனது போன உடனே என்ன ஆகும்? வாட்டர் தனியா, ஆயில் தனியா, கேஸ் தனியா பிரிஞ்சிரும். பிரிஞ்ச பிறகு கேஸ் அவுட்லெட் வழியா கேஸ் ஆனது எங்க போகும்? கேஸ் ஸ்டேஷனுக்கு போகும். சரிங்களா? இந்த க்ரூட் ஆனது என்ன ஆகும்? ரிஃபைனரிக்கு போகும். சுத்திகரிக்கிறதுக்கு. க்ரூடுங்கிறது என்ன? க்ரூட் ஆயில்ங்கிறது என்ன? இதுலருந்து க்ரூட் ஆயில்ங்கிறது இத பிரிச்சு நெக்ஸ்ட் ரிஃபைனரிக்கு அனுப்பி, அத நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ வாட்டர என்ன பண்ணுவாங்க? வெளிய எடுத்து டீசாலினேட் பண்ணி ஒண்ணு பூமிக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லன்னா அத மல்டி பர்ப்பஸ்க்கு வேற பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ ஆயில் மிட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேதரிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆயில் அண்ட் கேஸ் புரொடக்ஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு பலதரப்பட்ட பேர்கள் இருந்தாலும், அங்க நடக்கிற ப்ராசஸ்ங்கிறது இதுதான். ஸோ இத நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்ன்றது என்ன? நம்ம ஒன்ஸ் வந்து அந்த க்ரூட் ஆயிலு க்ரூட் ஆயில் வந்து என்ன பண்றாங்க? ரிஃபைனரிக்கு அனுப்புறாங்க. ரிஃபைனரிக்கு போனவுனே என்ன ஆகுது? ரிஃபைனரி போனவுனே அந்த க்ரூட் ஆயில பெரிய பாய்லருக்குள்ள அனுப்புவாங்க. ஸோ ஒரு டெம்பரேச்சருக்கும் ஒரு விதமான அவுட்புட், ஒரு பை ப்ராடக்ட் பெட்ரோலியத்தோட பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அந்த பெட்ரோலியத்தோட பை ப்ராடக்ட் என்னென்னலாம் இருக்கு? பெட்ரோலு, டீசலு, கெரோசினு, நாஃப்தா, வேக்ஸு நேம் இட். ஓகே. தாரு, கோக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு 17 முக்கியமான விஷயங்கள் அதுலருந்து பிரியுது. இந்த ப்ராடக்ட்ல இருந்து தான் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து வெளிய வர ப்ராடக்ட்ஸ இதுதான் வந்து நெறைய இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற நெறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இந்த க்ரூட் ஆயில்ங்கிறது ப்ளே பண்ணுது. வெறும் டீசல், பெட்ரோல் மட்டும் இதோட முக்கியமான அவுட்புட் கிடையாது. இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து ஒரு பைப் இறக்குறோம். ஒரு பிவிசி பைப் இறக்குறோம்னா, அந்த பிவிசி பைப் ஒரு தயாரிக்கிறதுக்கு உண்டான மூலக்கூறு எங்கேருந்து கிடைக்கும்? க்ரூட் ஆயில்லேருந்து தான் கிடைக்கும். சரியா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கரண்ட்ட வந்து ஒரு இடத்துலருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இயங்குறதுக்கு எது தேவை? அதுக்கு உண்டான கூலண்ட் ஆயில் எது தேவை? அதுவும் தர்றது க்ரூட் ஆயில் தான். நீங்க யூஸ் பண்ற சோப் இருக்குல்ல, அந்த சோப்ல தேவைப்படுற வேக்ஸ் எங்கேருந்து வருது? அதுக்கும் க்ரூட் ஆயில் தான். ஸோ, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்குள்ள போனீங்கன்னா, ஒரு 6000 ப்ராடக்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்குள்ள இருக்குன்னா, அதுல 6000 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? வேசலின்லேருந்து அடுத்து நீங்க போடுற கிரீம் வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து இந்த ப்ராடக்ட்டோட இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது இருக்கு. சரிங்களா? இதே வீடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியா கன்சியூம் பண்றோம் தண்ணிய. கரெக்ட்டா? என்ன பண்ணுவோம்? சுத்திகரிப்புங்கிறதுன்னா, ஆர்ஓ வாட்டர் வச்சிருப்போம். அப்படி இல்லன்னா, சூடு பண்ணி குடிப்போம். ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன என்ன மீனிங் அதுக்கு? என்ன என்ன டெக்னிக்கல் டெர்மு? ரிஃபைனிங் சுத்திகரிக்கிறது. கரெக்ட்டா? ஸோ இதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீமோட முக்கியமான ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ப்ராசஸ் பண்றது தான் முக்கியமான வேலை. ரிஃபைனரிய பொறுத்தவரைக்கும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸோ ஆயில் அண்ட் கேஸ் எப்படி ஃபுல்லா ஒர்க் ஆகுது? ஆயில் வெல்லிலிருந்து கேதரிங் ஸ்டேஷன், செப்பரேட்டர், ஆயில் அண்ட் கேஸ பிரிக்கிறது. பிரிச்சு கேஸ் ஸ்டேஷனுக்கும், ஆயில் ரிஃபைனரிக்கும் அனுப்புறது. அங்கருந்து ப்ராசஸிங் பண்ணி மார்க்கெட்டோட கன்சம்ப்ஷனுக்கு வரும். ஸோ இந்த மார்க்கெட் கன்சம்ப்ஷன் வரைக்கும், ரிஃபைனிங்ல ஆரம்பிச்சு மார்க்கெட் கன்சம்ப்ஷன் வரைக்கும் இது ஃபுல்லாவே